எல்லா புகழும் இறைவனுக்கு, சாந்தி சமாதானம் உங்களுக்கு. இங்கே இருக்கின்ற அரிமா சங்கத்தினுடைய நிர்வாகிகளே, இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு சமயங்களை சேர்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவட்டுமா. பார்த்தா இத யாரு பாய் இல்லைன்னு தெரியல. எல்லாரும் தொப்பி போட்டுட்டு ஒரே மாதிரி இப்படித்தான் இருக்கணும். ஒரு சமுதாயம் இப்படித்தான். ஒரு ஆளை பார்த்தா அவன் என்ன ஜாதி என்ன முதல்ல யோசிக்க கூடாது. அவன் மனுஷன், அவன் மனிதன். அந்த கண்ணோட்டம் எவனுக்கு வந்திருக்கிறதோ அவன் தான் மனிதன். என்னால அறிமுகத்துக்காக கேட்டுக்கொள்ளலாம், நீங்க என்ன மதத்தை சேர்ந்தவங்க, ஜஸ்ட் ஃபார் இன்ட்ரோடக்ஷன், அதை கேட்டுக்கொள்ளலாமே தவிர உறவுகள் வைத்துக் கொள்வதற்கு அவைகள் தேவையில்லை. உறவுகள் வைத்துக் கொள்வதற்கு மதமும் தேவையில்லை, ஜாதியும் தேவையில்லை. அந்த உறுத்தல் இருக்குன்னு வைங்க, என்ன ஜாதியும் தெரியாத வரைக்கும் இவனுக்கு ஆட்டு நின்று போயிடும். ஆகவே அந்த வகையிலே மனிதர்களை எல்லாம் இணைக்கின்ற ஒரு அமைப்பாக இந்த அரிமா சங்கம் திகழ்வது கண்டு நான் பெரிதும் மகிழ்கிறேன். எனக்கு முதல் நிகழ்ச்சி அல்ல, பல முறை இதே நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறேன். ஆக சமையல் நல்லிணக்கத்திற்கு அரிமா மிகச்சிறந்த பணியை செய்து வருகிறது என்பதிலே எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. அரிமா என்றால் நமக்கு என்ன நினைவு வருகிறது? சமூக சேவை, அதான் நினைவு. மக்கள் சேவை மகேசன் சேவை, அரிமா சேவை ஆண்டவன் சேவை. அரிமா சேவை ஆண்டவன் சேவை என்று சொல்லலாம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மனித இனம் இறைவனின் குடும்பம், தி ஃபேமிலி ஆஃப் காட். அதில் சிறந்தவன் எவர் என்றால், யார் பிற மனிதர்களுக்கு உதவுகிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர். தான் தனது குடும்பம், தனது மனைவி, தனது மக்கள் என்பதை தாண்டி பிறரை பற்றி சிந்திக்கிறானே அவன் தான் மிக சிறந்த மனிதனாக இருக்க முடியும். இப்படிப்பட்ட சிந்திப்பவர்கள் இல்லாதிருந்தால் இந்த உலகம் என்றோ அழிந்து போயிடும். இன்றைக்கும் தொழிலாளர்களை பற்றி கவலைப்படுபவர்கள், விவசாயிகளை பற்றி கவலைப்படுபவர்கள், பாதிக்கப்பட்ட மக்களை பற்றி கவலைப்படுபவர்கள், மனித நீதியை குறித்து கவலைப்படுபவர்கள், சமூக சேவை செய்பவர்கள், தங்களது சொத்துக்களை மக்களுக்காக வாரி இழைப்பவர்கள், இவர்களெல்லாம் இருக்கின்ற காரணத்தினால்தான் ஏதோ இந்த உலகம் கொஞ்சம் போயிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் இல்லைன்னு சொன்னா ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடும். அது கொடியவர்கள் கூடாரமாக அது மாறிவதற்கு கூட அதுக்கு வாய்ப்பு இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே சமூக சேவை என்பது நம்முடைய வாழ்க்கையுடைய ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். சமூக சேவைன்னா பணத்தை தான் கொடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. நபிகள் நாயகத்தை ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. நபிகள் நாயகம் சொன்னாங்க, நீங்கள் தான தர்மம் செய்யுங்கள் அப்படின்னா. ஒருவர் கேட்டார், என்கிட்ட பணம் இல்லாட்டா என்ன செய்யறதுன்னு கேட்டார். பணம் இல்லாவிட்டா என்ன? நீ நன்றாக உழைத்து உனக்கு ஒரு பகுதியை வைத்துக் கொண்டு மற்றவர்களுக்கு தானமாக கொடு. அப்போ ஒருத்தர் கேட்டால், அதுவும் முடியாட்டா என்ன செய்யறது? அதுக்கு என்கிட்ட ஒரு வசதி இல்லை, என்ன செய்யறது? உன்னுடைய கரங்களினால் உதவி செய். சிரமதானம், பொருள் தானம் கொடுக்க முடியாவிட்டால் சிரமதானம், சிரமத்தை தானமாக கொடு, உதவி ஒத்தாசைகள் செய்து கொண்டிரு சொன்னார். அப்போ ஒரு ஆள் கேட்டார், அதுவும் முடியாட்டா என்ன செய்யறது? தமிழ்நாட்டில் இப்படிதான் கேள்வி கேட்பாங்க. நீங்க அவர் வரலாறு எடுத்து பார்த்த தோழர்கள் கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அப்போது அவர் சொன்னார்கள், உனது நாவினால் உதவி செய். ஆலோசனை தானம் கொடுக்கலாம், ஒருவருக்கு வேலைக்கு சிபாரிசு செய்யலாம், கேரியர் கைடன்ஸ் கொடுக்கலாம், டியூஷன் எடுக்கலாம், இல்லையா? எத்தனையோ வழிமுறைகள் நாவினால் செய்கின்ற உதவிகள் இருக்கின்றன. இப்படி செய் என்று சொன்னார்கள். ஆக இப்படி பல வகைகள்ல நம்ம உதவி செய்யலாம். அப்போ ஒரு ஆள் கேட்டார், அதுவும் முடியாட்டா என்ன செய்யும்? அடுத்த கேள்வி, சும்மா இரு, யாருக்கும் தொந்தரவு பண்ணாம சும்மா இரு, அதுவே பெரிய தர்மம். நன்மைகளை செய்யாவிட்டாலும் தீமைகளை செய்யாதிருப்பது பெரிய தர்மம். அதை விட பெரிய தர்மம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. நல்ல காரியங்களை செய்ய விடுவான் சீக்கிரமா மனு போடுவான், மொட்டை கடிதம் போடுவான், அது போடுவான், இது போடுவான், தொந்தரவு கொடுப்பான், கேஸ் போடுவான், என்னென்னோ பண்ணுவான். ஆகவே ஏதாவது ஒரு வகையில செய்ய வேண்டும். சில சமயங்களில பத்திரிகைகளை படிக்கிறேன், ஒரு சிறிய ஒரு பணி, ஒரு ஆஸ்பத்திரியில அவருடைய தந்தை அனுமதிக்கப்படுகிறார். அப்போது அந்த ஆஸ்பத்திரி நடக்கிற நிகழ்ச்சிகளை பார்க்கிறார். மக்கள் வெந்நீருக்காக அலைகிறார். ஆஸ்பத்திரியில வெந்நீர் கிடைக்காது, அங்க இங்க அலைவாங்க.
அதை பார்த்து சொல்றாரு, இதை நாம ஏன் இதையே ஒரு சேவையாக செய்யக்கூடாது என்று ஆஸ்பத்திரி வெளியில ஒரு டெண்டை போட்டார். வெண்ணி, வேற ஒண்ணும் கிடையாது, யாரு கேட்டாலும் வெண்ணி கொடுப்பேன். பெரிய சேவை இல்லையா? இன்னொரு மருத்துவமனையில, அரசாங்க மருத்துவமனைக்கு போனவர்களுக்கு தெரியும், 8ஆம் நம்பர் வார்டுக்கு போ, 9ஆம் நம்பர் வார்டுக்கு போ, 10ஆம் நம்பர் வார்டுக்கு போன்னு பேசாம எங்க இருக்குன்னு தெரியாது. 9ஆம் நம்பர் வார்டு எங்க இருக்குன்னு தெரியாது, 10ஆம் நம்பர் இவன்கிட்ட கேட்கணும், அவன்கிட்ட கேட்கணும், அதுக்குள்ள அரை நாள் ஆயிடும். ஒரு போர்டு இருக்காது, ஒரு சைன் போர்டு இருக்காது, ஒண்ணு இருக்காது, சொல்லித்தர ஆளு இருக்காது. ஒருவர் சொன்னால், இதே நான் ஒரு சேவையாக செய்ய போகிறேன் என்று ஒரு டேபிள சேர போட்டு உட்கார்ந்தாங்க. எல்லாரும் கைடன்ஸ், எங்க போகணும் சொல்லுங்க, போங்க, எங்க போகணும் சொல்லுங்க, சீஞ்சு கொண்டுடா, என்ன செஞ்சுங்க. ஆக எத்தனையோ வழிகள் இருக்கின்றன, சேவைகள் செய்வதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றன. ஆகவே சமூக சேவை, அதுல பணம் கொடுக்கிறது மிக முக்கியமான ஒரு சேவை. நமக்கு போக உபரியாக இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இஸ்லாம் அதற்காக ஒரு கடமை, 50 கடமைகளிலே ஒன்று ஜகாத் என்ற ஒரு கடமை. வருமானத்தில் எஞ்சியதில் 2% கட்டாயமாக தானமாக கொடுத்து விட வேண்டும். வருமானத்தில் அல்ல, எஞ்சியது, எல்லா செலவும் போக எவ்வளவு எஞ்சி இருக்கோ அதுல 2% கொடுத்து கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். எவ்வளவு ரொக்க பணம் இருக்கு, பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, ஷேர்ல எவ்வளவு இருக்கு, ஏன் ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல எவ்வளவு இருக்கு, எல்லாத்தையும், நகை எவ்வளவு இருக்கு, எல்லாத்தையும் கணக்கு பார்த்து அதுல 2% கணக்கு பார்த்து கொடுத்தோம். இல்ல பல முஸ்லிம்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார். நம்மிலே பல பேருக்கு செல்வம் நிறைந்து கிடக்கிறது, ஆனா கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. ஃபோர்ப்ஸ் இந்தியா பத்திரிகை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. நாட்டுல பணக்காரங்கள்லாம் யாருங்கிறது அடிக்கடி வெளியிடுற ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகை சொல்லுது, இந்தியாவிலே 100 குடும்பங்கள், 100 ரிச்சஸ் இண்டிவிஜுவல்ஸ், அவங்கள்ட்ட 8.4 லட்சம் கோடி ரூபாய் இருக்கு. 100 பேர்ட்ட மட்டும் 8.4 லட்சம் கோடி ரூபாய். சரி, அவ்வளவு வேண்டாம், நம்மள எத்தனை பேர்ட்ட 10 கோடி இருக்கு, 20 கோடி இருக்கு, 50 கோடி இருக்கு. என்னையா செய்ய போற அந்த ரூபாயை வச்சு? நீ அனுபவிக்க முடியுமா? நீ எவ்வளவு பெரிய பங்களாவும் கட்டினாலும் கால் அவ்வளவுதான், 6 அடிக்கு மேல கால் நீட்ட முடியாது, அவ்வளவுதான் நீட்ட முடியும். அது நீட்ட முடியும். எத்தனை ரூபா தான் கட்டிருக்கோம் அந்த பங்களால, ஒண்ணும் செய்ய முடியாது. சரி, போகும்போது கொண்டு போக முடியுமா? இந்த உலகத்தை விட்டு போகும்போது அதையும் எடுத்துட்டு போக முடியாது, யாரும் விடவும் மாட்டான். மோதிரத்தை கூட கலத்திட்டு விட்டுருவோம். சரி, பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், எவ்வளவுதான் ஏன் கொடுப்பா? பிள்ளைகளுக்கு எவ்வளவுதான் கொடுப்பேன்? ஓரளவு கொடுத்தா போதாது. இருக்கிற காலத்துல பணத்தை செலவழித்து அவங்களுக்கு பணத்தை கொடுத்து அந்த மகிழ்ச்சி இருக்கிறது, அதை விட பெரிய மகிழ்ச்சி என்ன இருக்கிறது? செல்வத்தை பெறுவதில் இன்பமா, செல்வத்தை கொடுப்பதில் இன்பமா? எப்போது கொடுப்பதில் இன்பம் வருகிறதோ அவன்தான் மனிதன். இப்படி எல்லாரும் இந்த உலக மனித நாட்டிலே தங்களுடைய உபரியாக இருக்கின்ற செல்வத்தை கொடுத்தால் இந்த நாட்டில் வறுமை இருக்குமா, நோய்கள் இருக்குமா, எத்தனை வழிகள் லேசாக அமைதிவிடும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். சேர்த்து வச்சு போகும்போது கொண்டு போக முடியாது. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை எவனோ அனுபவிக்க போறான். நீ உனக்காக சம்பாதித்தால் மறுமையில் இறைவன் உனக்கு அதற்காக கூலி கொடுப்பான். அதை எண்ணி பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் குர்ஆன் சொல்லுகிறது, செல்வம் சுழலட்டும், let the wealth circulate, not among the rich. செல்வம் உங்களுடைய செல்வங்களுக்கு மத்தியிலே சுழல வேண்டாம், வெளியே வரட்டியா, அது கொஞ்சம் வெளியே வரட்டும். பணக்காரன் கல்யாணம் முடிக்கணும், அவன் செத்து அவங்களுக்குள்ளேயே போகுது, எல்லாம் சுத்தி அங்கேயே போயிட்டு இருக்கு, வெளியே வர்றது இல்லை. இன்னும் குர்ஆன் சொல்லுகிறது, உங்களுடைய செல்வத்தில் வாய் திறந்து கேட்பவர்களுக்கும் கேளாதவர்களுக்கும் உரிமை இருக்கிறது. அவனோட உரிமையா? இப்ப 2% சொன்னோம் இல்ல, ஜகாத் கொடுக்க வேண்டிய தொகை 100 ரூபாய், மொத்த எஞ்சி 100 ரூபாய் என்றால் 2.5 ரூபாய் யாருக்குரியது? ஏழைக்குரியது. 2.5 ரூபாய் ஏழைக்குரியது, அது அவனோட உரிமை, ஹிஸ் ரைட்ஸ். அதை கொடுக்காத வரையில் உங்களுடைய முழு செல்வமும் அசுத்தம். எப்படி இன்கம் டேக்ஸ்ல உரிய தொகையை கொடுக்காவிட்டால் முழு செலுத்தமும் பிளாக் மணியாக மாறிவிடுமோ, அது போன்றும் அப்படித்தான். ஆகவே நாம் எப்போதும் இருக்கிற வரை மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ரமலான் தருகின்ற பயிற்சிகளிலே இது ஒன்று. நபிகள் நாயகம் சொன்னார்கள், ரமலான் மாதம் ஷஹருன் முவாசாத், இது கருணையின் மாதம், இரக்கத்தின் மாதம் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் இந்த மாதத்தில் வாரி வழங்குவார்கள். நபி தோழர்கள் சொன்னார்கள், வேகமாக வீசுகின்ற காற்றை போன்று அவர்கள் தர்மம் கொடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆகவே இந்த அளவுக்கு அறப்பணிகளுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். இது ரமலான் நமக்கு தருகின்ற முக்கியமான ஒரு பாடம்.